Good afternoon. Friday lunch. ரசம் பருப்பு ரசமா சாதா ரசமா? பருப்பு ரசம் உன்னை கண்டாலே விஷம். நசம் நசம் ரசம் நசம். ஆம்லெட், பீன்ஸ் பொரியல், காரா சேவ், அப்பளம் 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 சாப்பிடுறோம் 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 அப்பளம் சாப்பிடுறோம். குளிருக்கு அடக்கமா சாப்பிடுறது என்ன டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு -3 -4 வந்துடும் போல. மைனஸா? காலையிலே மைனஸ் தான் இருந்தது, ப்ளஸ்லியா இருக்கு. ஆனால் சில்லுன்னு இருக்கு, ரொம்ப கரையுது இல்லை ஸ்னோ, அதனால தான் கரையுது. இப்போ ஸ்னோ மழை பெய்ய ஆரம்பிச்சு எங்கள் ஏரியாவில். ஸ்னோ எல்லாம் கரையுது. பசங்கள்லாம் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு அந்த வீடியோலாம் போடுறேன் உங்களுக்கு. நேற்றுக்கு நைட்டு அப்படி ஸ்னோ. நாங்கள் காரில் வரும்போது இஎன்டிக்கு போகும்போது அவ்வளோ வண்டிங்க ஒன்னோட ஒன்று இடித்து பார்க் பண்ணி லாரிங்கெல்லாம் அப்படி அப்படியே ரோடில் நிற்குது. ஏன்னா ஐசி ஆயிடுச்சு ரோடு. ஸ்னோவாக இருந்தால் வண்டி கார் ஓட்டிடலாம். ஆனால் எனக்கெல்லாம் பழக்கம் இங்கே ரொம்ப வருஷமாக ஓட்டுறேன். வண்டி ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் ஸ்னோவில் ஓட்டுங்க, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஏன்னா ஸ்டேர் பண்ணுறது அது கொஞ்சம் டெக்னிக், அது கொஞ்சம் பழகினா வந்துடும். அது என்ன எனக்கே தெரியணும், உங்களால் முடியாதா? நர்வஸ் ஆகக்கூடாது. நர்வஸ் ஆகிட்டா அடுத்தவங்களை நம்ம பாதிக்க வச்சுருவோம். எப்பயுமே டிரைவிங்கில் மட்டும் நம்மளை விட அடுத்தவங்களை பற்றி தான் யோசிக்கணும். அப்போசிட்டில் வரவன் எவ்வளோ, அவன் என்ன பிரச்சனையில் வரானோ அவனை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சாலே நீ ஒழுங்காக ஓட்டுவேன். அதுதான் முக்கியம் டிரைவிங்கோட தேரியாக தான். இங்கே வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவனை பற்றி யோசிக்கிறாங்க, அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க. அடுத்தவனுக்கு என்ன ஆகிடுமோ அது கில்ட்டி ஆகிடும்னு போயிடுவாங்க. அதனால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அவ்வளோ ஹம்பிளான ஒரு இந்தியன் டாக்டர் தான் பார்த்தீங்க. இந்தியன் தானே, ஷா. உடனே எனக்கு இஎன்டிக்கு உடனே ஸ்கேன் கொடுத்துட்டார்ல, ஸ்கேனு எல்லாமே எனக்கு பண்ணிட்டாங்க. நேற்று போனேன், எனக்கு ஃபிசியோக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, எல்லாமே அப்ளை பண்ணாங்க. இன்றைக்கே இமெயில் வந்துச்சு எனக்கு. கரெக்டான உங்களோட கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா, நீங்கள் அழகான கம்யூனிகேஷன் தெரிஞ்சால் நீங்கள் அழகாக பேசலாம். பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. அது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். இந்த ஊரில் நான் 20 வருஷமாக அந்த கண்டிஷனில் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மெடிக்கலால். தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யர் ஃபீஸ்ட். காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். ஐ லவ் யூ கண்ணம்மா.